Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Dell 5530 patient laptop unboxing review பண்ண போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா என் முன்னாடி இருக்க பாக்ஸ் வந்து Dell 5530 ஓட லேப்டாப் பாக்ஸ். So இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போறேன். So box open பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல பவர் கார்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு பவர் கார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர்ல பிளக் பண்ற பவர் கார்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு USB type C LAN connector கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சில்வர். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சில்வர். ரொம்பவே லுக் சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே தின்னாகவும் இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக ப்ளஸ் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட கான்ஃபிகரேஷன் பார்ப்போம் வாங்க. பாருங்க, ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து அப்படியே ஃபிக்ஸ்டு டிஸ்பிளே. இது வந்துட்டு பேக் கவரோட அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது வந்து டச் ஸ்க்ரீன் வேறு. 15 இன்ச் இதோட சைஸ் வந்து ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும் இந்த லேப்டாப். சரி, இதோட கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன் பாருங்கள். i7 8th ஜென்ரேஷன் இந்த இது ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB DDR4 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதோட விண்டோஸ் 10 வந்து 64 பிட் இன்ஸ்டால் ஆகியே வருது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 4 GB NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இதில் 512 GB SSD கொடுத்துருக்காங்க. இது வந்து NVMe சப்போர்ட்டட். இது வந்து SSD பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே ஹை அண்டு எல்லாமே கான்ஃபிகரேஷன்லாம் ஹையராக இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,50,000 வருது. 2.5 lakh வருது இந்த லேப்டாப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து. ஸோ ரொம்பவே இது நல்லா இருக்குது சொல்லலாம். இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து தண்டர்போல்ட் இது USB type C தண்டர்போல்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாக் கேபிள் லாக் போடுறதுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி லெவல். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் எத்தனை சார்ஜிங் ஸ்டேட்டஸ் காமிக்கும், எவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜிங் இந்த லேப்டாப்பில் இருக்குங்கிறத இந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். இதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது டிபெண்ட் அப்பான் பேட்ரி எவ்வளோ பேக்கப் இருக்கோ அதை வந்து இங்கே வந்து ஸ்டேட்டஸாக காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் USB 3.0 கொடுத்துருக்காங்க. அடுத்து SD கார்ட்ஸ் போடுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லேப்டாப்பில் இருக்க போர்ட்ஸு. ஸோ இந்த லேப்டாப்பில் ரொம்பவே அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. SSD வந்து பார்த்தீங்கன்னா NVMe,
பிசிஎஸ் எக்ஸ்பிரஸ் சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்கும் இதில் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த லேப்டாப். ஸோ இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.